கற்பனை செஞ்சு பாருங்க, உலகமே கொண்டாடுற ஒரு மாபெரும் கவிஞரும் ஆன்மீகத்துல உச்சம் தொட்ட ஒரு மாபெரும் யோகியும் சந்திக்கிறாங்க. அவங்க எதை பத்தி பேசுவாங்க? ஹம், சாதாரணமா யோசிச்சா பிரபஞ்சத்தோட ரகசியங்களை பத்தியோ இல்ல கடவுளை பத்தியோ பேசுவாங்கன்னு தோணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா அப்படிதான் தோணும். ஆனா அவங்க பேசுனது அத பத்தி கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா அவங்க பள்ளிக்கூடங்களை பத்தி பேசுனாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அது. அதாவது நம்ம கல்வி முறை ஏன் குழந்தைங்கள வெறும் எந்திரங்கள் மாதிரி மாத்துது, அதை எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படிங்கறத பத்தி விவாதிச்சாங்க. சரியா சொன்னீங்க. போன விவாதத்துல நம்ம காசியோட மறுபிறப்பு நினைவுகளை பத்தி பார்த்தோம். உடல் மாறினாலும் ஆன்மா தன் பயணத்தை தொடரும் அப்படிங்கிற அந்த ஆழமான தத்துவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த வாழ்க்கையில அந்த ஆன்மாவை எப்படி செதுக்குவது? அந்த மையமான கேள்வியை வச்சுதான் பரமஹம்ச யோகானந்தரும் ரபீந்திரநாத் தாகூரும் சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பு வெறும் ரெண்டு மனிதர்களுக்கு இடையிலான சந்திப்பு கிடையாது. கல்வி, ஆன்மீகம், கலை, இந்த மூணு பெரும் நதிகளும் இணைகிற ஒரு முக்கியமான புள்ளி. ஆமா, இத கொஞ்சம் ஆழமா பாப்பறதற்கு முன்னாடி தாகூரோட கல்வி முறை எப்படி இருந்துச்சுன்னு யோகானந்தர் சொல்றத நாம கவனிக்கணும். தாகூர் தன் மாணவர்களுக்கு பாடல்களை ஒரு பாடமா திணிக்கவே இல்லையாம். ஓ, அப்புறம் எப்படி கத்துக் கொடுத்தாரு? வானத்துல பறவைகள் எப்படி எந்த சிரமமும் இல்லாம ரொம்ப இயல்பா சிறகடிச்சு பறக்குதோ அதே மாதிரி ரொம்ப இயல்பா கத்துக் கொடுத்தாருன்னு சொல்றாரு. கேட்கவே ரொம்ப கவித்துவமா இருக்கு. ஆனா நடைமுறையில ஒரு பள்ளிக்கூடத்துல எந்த விதிகளுமே இல்லைன்னா அது எப்படி சாத்தியமாகும்? அந்த இயல்புத்தன்மை அப்படிங்கறது தான் நாம கவனிக்க வேண்டிய விஷயமே. கல்விங்கிறது மூளைய கசக்கி புளியும் ஒரு கடினமான வேலை அப்படிங்கிற பிம்பத்தை தாகூர் முற்றிலுமா உடைக்கிறாரு. சரி, அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்றாரா யோகானந்தர்? சொல்றாரு. தன்னுடைய ராஞ்சி பள்ளியில படிச்ச போலாநாத் அப்படிங்கிற ஒரு 14 வயசு சிறுவனோட கதையா உதாரணமா காட்டுறாரு. அந்த பையன் தாகூரோட சாந்தி நிகேதன் பள்ளியில இதுக்கு முன்னாடி படிச்சவன். அந்த பையன் அப்படி என்ன செஞ்சான்? அவனுடைய குரல்ல எப்போ பார்த்தாலும் ஒரு இன்னிசை ஓடிக்கிட்டே இருக்குமா. யாராவது அவனை கவனிச்சு பாடச் சொன்னாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவன் பாட்டுக்கு ஒரு அருவி மாதிரி தாகூரோட பாடல்களை பாடிக்கிட்டே இருப்பானாம். அட, மனப்பாடம் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இல்லாமலையா? கண்டிப்பா, எந்த கட்டாயமும் இல்ல. ஒரு விஷயம் ரசனையோட உள்வாங்கப்படும் போது அது தானாகவே வெளிப்படும் அப்படிங்கிறதுக்கு போலாநாத் ஒரு உயிருள்ள உதாரணம்னு யோகானந்தர் சொல்றாரு. பாத்தீங்களா, அந்த ரசனை வெறும் மாணவர்கள் கிட்ட மட்டும் இல்லாம அடித்தட்டு மக்களையும் சென்றடைந்ததுங்கிறது தான் இதுல மிகப்பெரிய ஆச்சரியம். ஆமா, படிக்க தெரியாத எழுத்தறிவே இல்லாத பாமர மக்கள் கூட தாகூரோட கவிதைகளை கேட்டு ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சாங்க. ஆனா இந்த வரவேற்பு தாகூருக்கு ஆரம்பத்திலேயே கிடைச்சிடலையே. வங்காள கவிதையுலகுல அவர் ஒரு புது நடைய புகுத்தினப்போ பண்டிதர்கள் அவரை ரொம்ப கடுமையா தாக்குனாங்க. ஆமா, ரொம்ப மோசமா விமர்சனம் செஞ்சாங்க. தாகூர் சாதாரண மக்கள் பேசுற பேச்சு நடையும் உயர்ந்த இலக்கிய நடையையும் ஒன்னா இணைச்சு மரபான சட்டதிட்டங்களை உடைச்சாரு. எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம் வருது. கலைக்குன்னு ஒரு இலக்கணம், ஒரு வரைமுறை இருக்கணும் இல்லையா? பல நூற்றாண்டுகளா பாதுகாக்கப்பட்ட விதிகளை மீறுறது எப்படி கலையாகும்? பண்டிதர்கள் கோவப்பட்டதுல ஒரு நியாயம் இருக்கு. அது நியாயம் கிடையாது. பண்டிதர்களோட கோபம் இலக்கணத்தின் மேல இருந்த காதலால வரல, தங்களோட அதிகாரத்தின் மேல இருந்த பிடிவாதத்தால வந்தது. ஓ, அதிகார பிடிவாதம்னு சொல்றீங்க? ஆமா, கலையோட அடிப்படை நோக்கமே மனித உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது தான். இலக்கணம் அந்த உணர்ச்சிகளை சுமந்து செல்ற வாகனமா இருக்கணுமே தவிர உணர்ச்சிகளையே சிறைப்பிடிக்கும் சங்கிலியா மாறிடக்கூடாது. தாகூர் இத ஆழமா நம்பினாரு. புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு செல்வாக்கு மிக்க விமர்சகர் தாகூரை ரொம்ப மோசமா விமர்சிச்சாராம? ஆமா, தன் கூவல்களை அச்சிட்டு ₹1 விற்கும் புறா கவிஞர் அப்படின்னு ரொம்ப கேலியா சொன்னாரு. தாகூரோட கவிதைகள்ல இருந்த அந்த சுதந்திரம் அவங்களுக்கு ஒரு கூச்சலா கேட்டது. அடப்பாம. ஆனா தாகூர் இதுக்காக தன்னோட நடைய மாத்திக்கலையே. கண்டிப்பா மாத்திக்கல. தன்னோட உள்ளார்ந்த உணர்ச்சிகளுக்கு மட்டுமே அவர் விசுவாசமா இருந்தாரு. விமர்சனங்களுக்காக கலையா அடகு வைக்கல. அந்த விசுவாசத்துக்கு காலம் கொடுத்த பதிலடி இருக்கு பாருங்க, அதுதான் வரலாற்று சிறப்புமிக்கது. தாகூர் தன்னோட கீதாஞ்சலி பாடல்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிட்டதும் ஒட்டுமொத்த மேற்கத்திய உலகமும் அதை கொண்டாடுச்சு. ஆமா, அவருக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசும் கிடைச்சது. இத கேள்விப்பட்டதும் அதுவரைக்கும் அவரை கேலி செஞ்ச அதே பண்டிதர்கள் ஒரு ரயில் வண்டி நிறையா சாந்தி நிகேதனுக்கு பாராட்ட போனாங்க. அந்த இடத்துல தாகூர் செஞ்ச ஒரு காரியம் இருக்கு பாருங்க. சொல்லுங்க. இன்றைய இணைய உலக பாஷையில சொல்லணும்னா அது ஒரு அட்டகாசமான மைக் டிராப் தரணும். தன்னை தேடி வந்தவங்கள ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டு அவங்க சொன்ன பாராட்டுகளை எல்லாம் எந்த சலனமும் இல்லாம கேட்டுட்டு அவர் ஒரு பதில் சொன்னாரு.
அதாவது அந்த பதில் ஒரு உண்மையான கலைஞனோட அகங்காரமில்லாத சுயமரியாதைய காட்டுது. அவர் ரொம்ப அமைதியா சொன்னாரு, கனவான்களே, நீங்கள் என் மீது பொழியும் இந்த மனம் கமழும் பாராட்டுகள் உங்கள் கடந்த கால இகழ்ச்சிகளின் துர்நாற்றத்துடன் கலந்தே காணப்படுகின்றன அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப கடுமையான வார்த்தைகள் தான். என்னோட நோபல் பரிசுக்கும் உங்கள் திடீர் ரசனைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, முதலாக என் தாழ்மையான இலக்கிய மலர்களை அர்ப்பணித்த போது உங்களை மனவருத்தமடையச் செய்த அதே புலவன்தான் நான் இப்பொழுதும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு மனிதன் விமர்சனங்களால் துவண்டு போகாமலும் உலகமே கொண்டாடும்போது முகஸ்துதிக்கும் மயங்காமலும் இருக்கான்னா அவனுடைய வேர்கள் எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கணும். கண்டிப்பா இந்த தைரியமும் போலித்தனமற்ற வெளிப்படைத்தன்மையும் தான் யோகானந்தர தாகூரை நோக்கி ஈர்த்திருக்கணும். இவங்க 2 பேரோட சந்திப்பு கல்கத்தாவுல C.F. ஆண்ட்ரூஸ் மூலமா நடக்குது. ஆமா, ஆண்ட்ரூஸ் தாகூரோட காரியதரிசி. அவர் ஒரு எளிமையான வங்காள வேட்டி அணிஞ்சுகிட்டு தாகூரை ரொம்ப அன்பா குருதேவர்னு கூப்பிடுறாரு. அந்த அறிமுக காட்சியே ஒரு நாடக மாதிரி இருக்கு. முதல் சந்திப்பிலேயே எந்த ஃபார்மாலிட்டிஸும் இல்லாம 14ஆம் நூற்றாண்டு கவிஞரான வித்யாபதிய பத்தி தாகூர் பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே யோகானந்தரும் தாகூரோட பழைய வங்காள கீட்டமான நின் அன்பெனும் விளக்கை ஒளிபெறச் செய்வாயாக அப்படிங்கிற பாடல பாடத் தொடங்குறாரு. இது சாதாரண மனிதர்களோட சந்திப்பு கிடையாது, 2 அலைவரிசைகளோட இணைவு. சரியா சொன்னீங்க. அந்த சந்திப்பின் போது தாகூரோட தோற்றத்தை யோகானந்தர் விவரிக்கிற விதம் ரொம்ப அற்புதம். நீண்ட முடி, தாடி, கருணை பொழியும் கண்கள், புல்லாங்குழல் போன்ற குரல். அது மட்டும் இல்ல, அவர் ஒரு உயரமான திடகாத்திரமான உருவத்தை கொண்டிருந்தாலும் தாகூர் கிட்ட பெண்ணின் மென்மையும் ஒரு குழந்தையோட ஆனந்தமும் ஒருங்கே இருந்துச்சுன்னு சொல்றாரு. இங்கதான் நானும் கொஞ்சம் முரண்படுறேன். ஒரு ஆணுக்குள் பெண்ணின் மென்மை இருப்பது அப்படிங்கிறது கவித்துவமா பேச நல்லா இருக்கலாம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில் இது சாத்தியமா? இது வெறும் மிகைப்படுத்தப்பட்ட வர்ணனையா எனக்கு தோணுது. இல்ல, இத வெறும் உடலியல் ரீதியான தோற்றமா நீங்க சுருக்கிடக்கூடாது. யோக மரபுல இத சிவசக்தி தத்துவம்னு சொல்றாங்க. ஓ, கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அதாவது ஒரு மனிதனுக்குள் தர்க்கரீதியான அறிவு, இத ஆண்மைன்னு வச்சுக்கலாம். உள்ளுணர்வு மற்றும் படைப்பாற்றல், இத பெண்மைன்னு வச்சுக்கலாம். இந்த 2 தன்மைகளுமே உண்டு. புரிஞ்சிக்க முடியுது. பெரும்பாலான மனிதர்கள் கிட்ட இதுல ஏதாவது ஒண்ணுதான் ஆதிக்கம் செலுத்தும். ஆனா இயற்கையோடும் இறைவனோடும் முழுமையா ஒன்றிப்போன ஒரு யோக நிலையில இந்த 2 தன்மைகளும் ஒரு முழுமையான சமநிலையே அடையுது. அப்போ அந்த சமநிலை தான் அவர் முகத்துல தெரிஞ்சதுன்னு சொல்றீங்க. ஆமா, ஒரு கவிஞனுக்கே உரிய உயர்ந்த இலட்சிய எண்ணங்களும் அதை தாங்கி பிடிக்கும் ஆன்மீக பலமும் இணையும் போது பிறக்கிற அந்த உள்ளார்ந்த மென்மைதான் தாகூரோட தோற்றத்துல பிரதிபலிச்சுது. ரொம்ப ஆழமான விளக்கம். இந்த சமநிலையை தேடிதான் அவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. குறிப்பா இருவரோட கல்வி முறைகளையும் ஒப்பிட்டு பார்க்க தாகூர் யோகானந்தர சாந்திநிகேதனுக்கு அழைக்கிறாரு. கல்வி முறைகள் பத்தி பேசும்போதுதான் 2 பேருக்குள்ளும் இருந்த மிகப்பெரிய ஒற்றுமையே வெளியே வருது. 2 பள்ளிகளுமே திறந்த வெளியில தான் கல்வி புகுட்டுனாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைய கல்வி முறையை பார்த்தா எனக்கு ஒண்ணுதான் தோணுது. ஒரு பென்டிரைவ்ல இருந்து கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை மாத்துற மாதிரி குழந்தைகளோட மூளையில தகவல்களை ஏத்துற டேட்டா லோடிங் சென்டர் மாதிரி தான் பல பள்ளிகள் இருக்கு. ரொம்ப சரியான ஒப்பீடு. தாகூர் இதையே தன்னோட சின்ன வயசுல உணர்ந்திருந்தாரு. 5வது படிவத்துக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தை விட்டே தான் ஓடி வந்துட்டாதா அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. 4 சுவற்றுக்குள் அடைக்கப்பட்ட ஒழுங்குமுறைகள் மட்டுமே நிறைந்த வகுப்பறைகள் குழந்தைகளோட படைப்பாற்றலை சிதைக்குதுன்னு அவர் உறுதியா நம்பினார் இல்லையா? ஆமா, வெறும் சம்பவங்களையும் புள்ளி விவரங்களையும் மனப்பாடம் செய்யறதால இலட்சிய பண்பு இல்லாத ஒரு இளைய தலைமுறைதான் உருவாகும்னு யோகானந்தரும் ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த இடத்துல நம்ம ஒரு தத்துவ விவாதத்துக்குள்ள நுழைய வேண்டியிருக்கு. தாகூர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான கல்வி என்பது வெளியிலிருந்து தகவல்களை திணிப்பது அல்ல, மனிதன் உள்ளுக்குள்ள குவிக்கப்பட்டிருக்கும் எல்லையற்ற ஞானத்தை வெளிக்கொணர உதவுவதுதான் அப்படின்னு சொல்றாரு. இத விளக்குறதுக்கு யோகானந்தர் ரால்ஃப் வால்டோ எமர்சனோட ஒரு அற்புதமான தத்துவத்தை இணைக்கிறாரு. ஆத்மா அடையாத ஞானம் ஏதுமில்ல அப்படிங்கிறது தான் அது. அதாவது கத்துக்கிறது அப்படிங்கிறது பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்திக்கிறது தான் சொல்றாரா? ஆமா, ஒரு குழந்தைக்கு இந்த பிரபஞ்சத்தோட அத்தனை அறிவும் உள்ளுணர்வா தெரியும். ஆசிரியரோட வேலை புதிய தகவல்களை திணிக்கிறதில்ல, அந்த நினைவுகளை மீண்டும் தூண்டிக்கிடுறது மட்டுமே. அதனாலதான் சாந்திநிகேதன் திறந்த வெளியில செயல்பட்டதா? ஆமா, அது வெறும் இயற்கை ரசனை கிடையாது, ஆழமான தத்துவம் அதுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் இது ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. நடைமுறையில யோசிச்சு பாருங்க.
குழந்தைகளை மரத்தடியில சுதந்திரமா உட்கார வச்சா மட்டும் மூளை வேலை செஞ்சிடுமா? ஒரு கண்டிப்பான ஆசிரியர், தேர்வுகள் இதெல்லாம் இல்லாம சுதந்திரம் கொடுத்தா அது ஒரு குழப்பத்தை உருவாக்காதா? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். ஆனா பயத்தின் மூலமா உருவாக்கப்படும் கவனம் வேற, இயல்பான ஆர்வத்தின் மூலமா உந்தப்படும் கவனம் வேற அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஆர்வத்துல படிக்கிறது ஆழமா பதியும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. மூளை எப்ப ஒரு தகவலை முழுமையா உள்வாங்குதுன்னா, அது பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் உணரும்போதுதான் 4 சுவர்களுக்குள்ள அச்சத்தின் அடிப்படையில கற்பிக்கப்படும் விஷயங்கள் குறுகிய கால நினைவகத்துல தான் தங்கும். அப்போ இயற்கையோடு ஒன்றி கற்கும்போது எந்த அச்சுறுத்தலும் இல்லாம ஒரு குழந்தை இயற்கையோட காற்றில் அசையும் வரை இலைகளுக்கு நடுவே கற்கும்போது அந்த அறிவு அதன் ஆழமான நனவிலி மனதோடு, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டோடு கலக்குது. தாகூர் அந்த இயல்பான ஆர்வத்தை தான் தூண்டினாரு. ஆமா, சாந்தி நிகேதன்ல இலக்கியம், இசை, கவிதை இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. மௌனத்துக்குன்னு தனி நேரம் ஒதுக்கி இருந்தாங்க. ஆனா ராஞ்சில மனதை ஒருமுகப்படுத்தும் யோக உத்திகளும் யோகாதா உடற்பயிற்சிகளும் போதிக்கப்பட்டது. இந்த உடற்பயிற்சிகள் தாகூரை ரொம்ப கவர்ந்துச்சுன்னு யோகானந்தர் சொல்றாரு. உண்மைதான். ஆனா எனக்கு என்ன கேள்வினா, ஒரு ஆன்மீக பள்ளியில எதுக்காக உடற்பயிற்சிக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? தியானம் செஞ்சா போதாதா? உடம்ப வளைக்கிறதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம்? அது சாதாரண உடற்பயிற்சி கிடையாது. யோகானந்தரோட யோகாதா பயிற்சிகள் வெறும் தசைகளை அசைக்கிற பிசிக்கல் ட்ரெய்னிங் கிடையாது. அப்புறம் அது வேற என்ன பயிற்சி? மனதோட கவனத்தை உடலோட குறிப்பிட்ட தசைகளுக்கு கொண்டு சென்று பிராணசக்திய, அதாவது லைஃப் எனர்ஜி அங்கே பாயச் செய்யும் ஒரு நுட்பம் அது. மூச்சு பயிற்சியோட சேர்ந்ததா? ஆமா, உடல் பலவீனமா இருந்தா தியானத்துல நீண்ட நேரம் உட்கார முடியாது. மூளைக்கு செல்லும் பிராணசக்தி குறையும் போது கவனம் சிதறிடும். அதனாலதான் உடலை முதல்ல தயார் செய்யணும்னு சொல்றாரு. சரியா சொன்னீங்க. மனதையும் உடலையும் ஒன்னா இணைக்கும் இந்த அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை கேட்ட உடனே தான் தாகூர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு யோகானந்தரை பாராட்டினாரு. இருவருமே ஒருவருக்கொருவர் கத்துக்கிற அந்த பக்குவம் அங்க வெளிப்பட்டது ரொம்ப சிறப்பு. ஆனா இந்த பள்ளிக்காக தாகூர் செஞ்ச தியாகம் இருக்கே, அதுதான் என்ன ரொம்ப உலுக்கிய ஒரு விஷயம். ஆமா, சாந்தி நிகேதன் வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது. உங்களுக்கு தெரியுமா, தாகூரோட தந்தை மகரிஷி தேவேந்திரநாத் இமயமலைச்சாரல தியானம் செஞ்ச ஒரு தத்துவஞானி. அவர் பரிசளித்த நிலத்துல தான் 1901ஆம் ஆண்டு வெறும் 10 சிறுவர்களோடு தாகூர் இந்த மாபெரும் கனவை தொடங்குறாரு. அந்த பள்ளிக்காக அவர் நோபல் பரிசு பணத்தையே கொடுத்துட்டாரு இல்லையா? அதுதான் ஆச்சரியம். பல வருஷம் கழிச்சு அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சப்போ அதோட 8000 பவுண்டுகள் ரொக்க பணமும் கிடைச்சது. இன்றைய மதிப்புல அது ஒரு மிகப்பெரிய தொகை. அந்த பணம் முழுவதையும் ஒரு பைசா கூட மிச்சம் வைக்காம தம் பள்ளிக்கூடத்துக்காகவே செலவழிச்சிட்டாரு. நிஜமாவே பிரமிப்பான விஷயம்தான். இன்றைய காலகட்டத்துல அடுத்த தலைமுறை எப்படி போனா என்ன, நாம லாபம் சம்பாரிச்சா போதும்னு ஏங்குற கல்வி வியாபாரிகளுக்கு மத்தியில தன்னோட வாழ்நாள் சாதனை பரிசை முழுமையா அடுத்த தலைமுறைக்கு கொடுத்த அந்த அர்ப்பணிப்பு மிகப்பெரியது. இந்த அர்ப்பணிப்பு அந்த வம்சாவளியோட ரத்தத்திலேயே கலந்ததுன்னு சொல்லலாம். தாகூரோட தாத்தா துவாரகநாத் ஒரு மிகப்பெரிய வள்ளல். தாகூரோட குடும்பமே மேதைகள் நிரம்பிய குடும்பம். ஆமா, அவரோட உறவினர்கள் பலரும் பெரிய கலைஞர்களாச்சு. கண்டிப்பா. இந்தியாவின் தலைசிறந்த ஓவியர்களான ககனேந்திரா, அவனீந்திரா 2 பேரும் அவருடைய மருமகன்கள். வனவிலங்குகளாலும் நேசிக்கப்பட்ட ஆழ்ந்த தத்துவஞானியான த்விஜேந்திரா அவருடைய சகோதரர். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல உருவான சாந்தி நிகேதன் எப்படி இருந்திருக்கும்? அதை யோகானந்தர் தன்னோட அனுபவம் மூலமா ரொம்ப அழகா விவரிக்கிறாரு. ஒரு நாள் இரவு விருந்தினர் இல்லத்துல அவர் தங்கியிருந்தப்போ திறந்தவெளி முற்றத்துல ஒரு நாடகம் நடக்குது. தாகூரோட பல நாடகங்களும் கவிதைகளுமே தன்னோட மாணவர்களை மகிழ்விக்கிறதுக்காக சாந்தி நிகேதன்ல இயற்றப்பட்டதுதான் ஒரு குறிப்பு இருக்கு. ஆமா, அந்த நாடக காட்சியும் அங்க ஒளிச்ச பாடல்களும் ஏதோ புராதன காலத்து ஆசிரமத்துக்குள்ள நாமே போயிட்டது போன்ற ஒரு மாயத்தை உருவாக்கியதா யோகானந்தர் நெகிழ்ந்து சொல்றாரு. அந்த பாடல்களோட தன்மையை பத்தி யோகானந்தர் சொல்ற குறிப்பு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. தாகூரோட கவிதைகள்ல அநேகமா எந்த இடத்துலயும் இறைவன் அப்படிங்கிற வார்த்தையோ வேற எந்த புனித நாமமும் நேரடியாக குறிப்பிடப்படுவதே இல்லையா? ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக அதிர்வு இருக்கும் இல்லையா? அதுதான், ஒவ்வொரு வரியிலையும் ஒரு தெய்வீக அழகு இருப்பதை யோகானந்தர் உணர்றாரு. கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமலேயே ஒரு கலையை எப்படி ஆன்மீகமா மாத்த முடியும்? அதுதான் கலையோட உச்சபட்ச ரகசியமே. யோகத்தோட இறுதி நோக்கம் என்ன? நான் அப்படிங்கிற அகங்காரத்தை அழிச்சு பிரபஞ்ச பேரறிவோட கலப்பது, அதாவது சமாதி நிலை.
அப்போ கலை மூலமாவும் அந்த நிலையை அடைய முடியுமா? கண்டிப்பா முடியும். ஒரு உண்மையான கலைஞன் தான் கலையில முழுமையா மூழ்கும்போது அங்க அவனுடைய நான் அப்படிங்கிற ஈகோ அழிஞ்சிடுது. தாகூர் ஒரு இடத்துல எழுதுறாரு, இசையின் பேரின்பத்தில் நான் என்னையே மறந்து என் இறைவனான உன்னை நண்பனென அழைக்கிறேனே அப்படின்னு. ரொம்ப அழகான வரிகள். இந்த இடத்துல தான் கவிதையும் யோகமும் ஒன்றிணையுது. ஒரு யோகி கண்களை மூடி தியானத்தின் மூலமா எந்த எல்லையற்ற நிலையை அடையறானோ அதே நிலைய தாகூர் தன்னுடைய சொற்களின் மூலமாவும் இசையின் மூலமாவும் அடைஞ்சிட்டாரு. அதனாலதான் வார்த்தைகள்ல கடவுள் இல்லைனாலும் அந்த படைப்பின் ஊடே தெய்வீகம் பிரவாகமா பாஞ்சதுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. ஒரு கவிஞனுக்கும் ஒரு யோகிக்குமான இடைவேளி அங்கே முற்றிலுமா தொடச்செறியப்படுது. இதுதான் சாந்திநிகேதன் அப்படிங்கிற அந்த சின்ன பள்ளிக்கூடத்தை உலகமே வியக்கிற விஸ்வபாரதி அப்படிங்கிற சர்வதேச பல்கலைக்கழகமா உயர்த்துச்சு. ஆமா, பல நாடுகள்ல இருந்தும் மாணவர்கள் அங்க வந்தாங்க. எந்த விதமான மனச்சுமையோ அச்சமோ இல்லாம சுதந்திரமா கல்வி பயில்வதை பார்க்கறது யோகானந்தருக்கு பெரும் ஆனந்தத்தை கொடுத்துச்சு. விஸ்வபாரதிங்கிறது வெறும் கட்டடம் இல்ல, அது ஒரு மாபெரும் தத்துவத்தோட வெற்றி. அந்த தத்துவம் எவ்வளவு சுதந்திரமானது அப்படிங்கறத தாகூரோட புகழ்பெற்ற கீதாஞ்சலி வரிகளே நமக்கு உணர்த்துது. யோகானந்தரம் அந்த வரிகளை இங்க ஆழமா நினைவு கூர்றாரு. அந்த வரிகள் எப்பவுமே மனசை சிலிர்க்க வைக்கும். எங்கே மனம் அச்சம் என்பது அறியாதோ, தலை நிமிர்ந்து உள்ளதோ, எங்கே அறிவு சுதந்திரமாக உலவுமோ, எங்கே உலகு சுருங்கிய தேசச் சுவர்களினால் துண்டங்களாக பிளவுபடாதோ, அந்த விடுதலை ஸ்வர்க்கத்தில் எந்தையே என் நாடு விழிக்கட்டும் அப்படிங்கறதா அந்த வரிகள்ங்கிற பேர்லயும் சமூகம் என்ன நினைக்குங்கிற பேர்லயும் குழந்தைகளை பயமுறுத்தி வளர்க்குறோமா? ரொம்ப கடுமையான கேள்வி இது. ஆமா. அல்லது அவங்களோட அறிவை எந்த எல்லைகளும் இல்லாம சுதந்திரமா உலவ விடுறோமா? தாகூர் கண்ட அந்த விடுதலை சொர்க்கத்துல நாம உண்மையாகவே விழித்திருக்கிறோமா? அல்லது இன்னும் உறங்கிக்கிட்டு தான் இருக்கோமா? நம்ம ஒவ்வொருவரையும் உழுக்கும் கேள்வி இது. தாகூரும் யோகானந்தரும் விட்டுச் சென்ற இந்த ஆழமான விவாதத்தை உங்க சிந்தனைக்கே விட்டு விடுகிறோம். அடுத்த தொகுப்பில் அதிசயங்களின் விதி அப்படிங்கிற அத்தியாயத்தை பற்றி பேசப் போறோம். மனித அறிவுக்கே எட்டாத லாஜிக் மீறிய அதிசயங்கள் உண்மையிலே எவ்வாறு நிகழ்கிறதுன்னு யோகானந்தர் அங்க விளக்கப் போறாரு. நமது அன்றாட இயற்கை விதிகளுக்கும் அப்பால் இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் அந்த மாபெரும் சக்தி என்ன அப்படிங்கறத அறிய காத்திருங்க. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிப்ப விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.